வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஏஆர் ஆடியோஸ் பொள்ளாச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 5 சேனல் ஆம்ப்ளிஃபையர் போர்டு ஒன்று பார்க்க போகிறோம். பவர் ஆம்ப்பு. இது பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த போர்டோட மவுண்டிங் மெத்தடை பார்ப்போம். அதுதான் இதோட ஹைலைட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற போர்டெல்லாம் இந்த ஹீட் சிங்கில் இப்போ இந்த ஹீட் சிங் இருக்குதுன்னா இந்த ஹீட் சிங்கில் இவ்வளோ தான் இருக்கும். 3 ஸ்க்ரூ இல்லைனா 2 ஸ்க்ரூ மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒன்று இப்படி பெட் டைப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா இப்படி குப்பரை போட்டு ஹீட் சிங்கில் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நம்ம இந்த 2 மெத்தடுமே, அதாவது இப்படி பெட் டைப்பில் போட்டிங்கன்னா போர்டு லைஃப் இருக்காது. இப்படி வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒயரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் பார்க்குறக்கு அசிங்கமாக தெரியும். ஒயர் எப்படி நீங்கள் என்ன டேக் பண்ணி பைண்டிங் பண்ணாலும் அது ஒரு தனி இதாக தான் தெரியும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ பிசிபி இப்படி வச்சாச்சு. அதாவது ஹீட் சிங் பிசிபிக்கு மேலே இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நார்த்து சைடில் தான் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நார்த் சைடு நீங்கள் போர்டு பாருங்கள், எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். கீழே இப்படி கோர வச்சிட்டிங்கன்னா ஹீட் சிங் தனியாக அல்டிப்பாக மேலே தான் இருக்கும். போர்டுக்கு மேலே தான் ஹீட் சிங் மவுண்ட் ஆகிருக்கும். இப்படி வைக்கிறது என்ன ஒரு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இது மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு கரெக்டாக 6 மவுண்டிங் ஹோல் கொடுத்துருப்பேன். பின்னாடி 3, முன்னாடி 3. இந்த 6 மவுண்டிங் ஹோலில் நீங்கள் அப்படியே ஈஸியாக ஹோல்ஸ் போட்டு, நான் மெட்டல் ஸ்பேசர் யூஸ் பண்ணியிருக்கேன். மெட்டல் ஸ்பேசர் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் காஸ்ட்டு வைஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பவும் போல் போர்டு மவுண்டிங் ஸ்க்ரூவே யூஸ் பண்ணிக்கலாம். 3mm வரும்ல, இந்த பிவிசி ஸ்பேசர் போடுற மாதிரி, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இது ஈஸி. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு பக்கத்தில் நீங்கள் மற்ற போர்டு ப்ரொடெக்ஷனு, சப்புபிரி, ப்ரோலாஜிக்கு இல்லை ரிமோட் கிட்டு இந்த மாதிரி வைக்கும்போது என்னென்னா, இந்த போர்டை ஒட்டி நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டு வரும்போது, ஒரு ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் ஓப்பன் பண்ணியோ இல்லை ஒரு கஸ்டமர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஒயர் இருக்காது. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏசி காப்பர் லீடு அப்படியே கீழே டயோடு, மெட்டல் டயோடுக்கு இறங்குறது மட்டும்தான் உங்களுக்கு இறங்கும். பாக்கி எல்லா ஒயருமே கீழே போர்டு கீழேயே தான் போகும். அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஹம்மிங் நாய்ஸ் எதுவும் வராது. ஏன்னா ஒயரை நீங்கள் எல்லாத்தோட ஒன்றா வச்சு கட்டி கொண்டு போக வேண்டியதில்லை. அப்படி கட்டி கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு ஹம்மிங் நாய்ஸு மற்ற பிரச்சனையெல்லாம் வரும். இப்போ போர்டே நீங்கள் இப்போ இந்த மாதிரி வச்சு மவுண்டிங் பண்ணிட்டீங்க. நாளைக்கு எதாவது சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கீழே ஒயர் ஃபுல் லூஸில் தான் வச்சுருப்பீங்க. டேகே போட வேண்டிய அவசியம் கிடையாது. டேக் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருந்துக்கும். நீங்கள் நாளைக்கு ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணும்போது இந்த போர்டை 6 ஸ்க்ரூ நட்டை மட்டும் கழட்டிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஈஸியாக வேலை செஞ்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு பிராண்டடு லுக் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நம்ம உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது. அதேமாரி இந்த போர்டு மற்ற மார்க்கெட்டில் வர்ற போர்டை விட இந்த போர்டு அகலம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு அகலமாக தான் வரும். இந்த டிசைனுக்கு இப்படி தான் வரும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்மளால யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டுன்னே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தான் நான் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே போர்டு மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் காஸ்ட்டு வைஸ் இந்த மாதிரி போட்டால் அதிகமாக வரும். அப்போ இந்த மாதிரி போட்டால் அவங்களால காஸ்ட் கட்டிங் பண்ண முடியாது. ரொம்ப அதிகமாக போயிடும். அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி போட மாட்டாங்க. நம்ம காஸ்ட் கட்டிங்கை விட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். மெயின் அதுதான். அதாவது 10 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா கூட நீங்கள் அதில் வேலையோட டைமிங்கையும் மிச்சம் பண்ணிக்கலாம். அதேமாரி நீட்னஸையும் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதுக்கு தான் இந்த மெத்தடு. இன்றைக்கி தான் இந்த போர்டு நான் ரெடி பண்ணி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் லோடு பண்ணி டெஸ்டிங் போட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாரிட்டி வேறு லெவலு. சூப்பராக இருக்குது கிளாரிட்டி.
அதேமாரி இந்த போர்டோட மவுண்டிங் மெத்தடை பார்த்தீங்க. இப்போ வந்து இதில் போட்டிருக்க யூஸ் பண்ணிக்கிற காம்போனன்ட்ஸு, டிரான்சிஸ்டரு, கெப்பாசிட்டர்ஸு, இன்புட்டு, வோல்டேஜ் இன்புட்டு, ஸ்பீக்கர் அவுட்புட்டு, சிக்னல் இன்புட்டு, இதை பற்றி பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் டிரான்சிஸ்டர், அதாவது 19435200 தொஷிபா ஒரிஜினல். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து தொஷிபாலேயே வந்து ஒரிஜினல்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயும் 2-3 ஐட்டம் இருக்குது. நம்ம வாங்கியிருக்கோம் வந்து பியூர் ஒரிஜினல், அதாவது பக்கா ஒரிஜினல். லெக்கு பாருங்கள், லெக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மின்னாது, கண்ணாடி மாதிரி மின்னாது. இது வந்து கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். இது வந்து பியூர் ஒரிஜினல். கரண்ட் ரேட்டிங் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தா கூட நோ ப்ராப்ளம். ஃபெடாலிட்டி நல்லாயிருக்கும், கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதேமாரி இதில் யூஸ் பண்ணிக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். எதுவுமே வந்து சிஎஃப்ஆர் வேல்யூ இருக்காது. சிஎஃப்ஆர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது, நாட் அலவுடு. அதாவது பிடி போர்டு, சின்ன பிடி போர்டு, 12 வோல்ட் பிடி போர்டு, சிங்கிள் சப்ளை போர்டுக்கு கூட நாங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து டாலரன்ஸ் வந்து ரொம்ப லாஸஸ் இருக்கும். இது வந்து டாலரன்ஸ் வந்து லாஸ் கம்மி. பாருங்கள், இந்த 10 ohms போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 10 ohms கூட எம்எஃப்ஆர் தான். பார்த்திங்கன்னா தெரியும், 10 ohms கூட எம்எஃப்ஆர் தான், ஃபுல்லி எம்எஃப்ஆர். டிரான்சிஸ்டர் ஆகட்டும். அதேமாரி இந்த டிஸ்க்கு பாருங்கள், இந்த டிஸ்க்கு பார்த்திங்கன்னா எம்எல்சி டைப் டிஸ்க்கு, எம்எல்சி வேரியண்ட்டு. இது எதுக்காக எம்எல்சி போட்டிருக்கேன்னா காஸ்ட் அதிகம். ஆனால் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹீட்டு, அதாவது ஹீட்டு வந்து ஹீட்டை பொறுத்து, டெம்பரேச்சர் பொறுத்து இதோட தன்மை வந்து மாறாது. சாதா டிஸ்க்கு போட்டிங்கன்னா ஹீட்டு ஆகும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஹீட்டு கோல்டில் வந்து ஒரு மாதிரி வேல்யூ காமிக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், கெல்ட்ரான் கெப்பாசிட்டரு 104 பிஎஃப் கூட பாக்ஸ் டைப் தான் போடுறோம். என்னென்னா பாக்ஸ் டைப் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், மவுண்டிங்க்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பச்சை கலர் பிஎஃப் போட்டிங்கன்னா இப்படி தள்ளினீங்கன்னா என்ன நீங்கள் இழுத்து டைட் வச்சு சால்ட்ரு பண்ணாலும் இப்படி தள்ளும் போது ஆடும். இது வந்து பாருங்கள் ஆடாது, தெரியுதா? என்ன வேணாலும் ஆடாது. ஏன்னா அது வந்து கீழே வந்து சர்ஃபேஸ் வந்து பாக்ஸ் டைப்பில் இருக்கிறனால கரெக்டாக சீட்டிங் ஆகிக்கும். பாருங்கள், ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்குது தொஷிபா. பவர் டிரான்சிஸ்டர் வந்து எல்லாமே பக்காவான கம்பெனி ஐட்டமாக தான் வாங்கி போட்டிருக்கு. அதேமாரி இந்த போர்டோட லுக்கு பாருங்கள். ஹீட் சிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ 6 லீஃப் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து 10 லீஃப் 12 லீஃப் வேணாலும் நம்ம லோடு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மூடி யூஸ் பண்ணிக்கலாம், போட்டு கொடுத்துடலாம். அதேமாரி இந்த போர்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் வந்து இன்புட்டு கொடுக்குறது பார்த்திங்கன்னா மற்றதுலாம் வந்து தள்ளி இருக்கும். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரிப்பன் ஒயர்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் வரும். அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் வேஸ்டேஜ் எப்படி, எந்த விதத்தில் வேஸ்டேஜ் ஆகும் அப்படின்னு. அதை வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் வராமல் இருக்கிறதுக்கு இன்புட்டெல்லாம் ஒரே இடத்துல கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், எஃப்எல், எஃப்ஆர், சென்ட்ரு, கிரவுண்டு, எஸ்எல், எஸ்ஆர் இதே சேம் தான். நீங்கள் இங்கே எஃப்எல் கொடுத்தீங்கன்னா இந்த எஃப்எல் தான் ஸ்பீக்கர் அவுட்டு வரும். பாருங்கள், இது கிரவுண்டு, மேலே இருக்கிறது அவுட்டு, ஸ்பீக்கர் அவுட்டு. எஃப்எல், எஃப்ஆர், சென்ட்ரு, எஸ்எல், எஸ்ஆர் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது லெட் கோட்டிங்கில் மென்ஷன் பண்ணிட்டேன். லெட் கோட்டிங்கில் மென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எப்போவுமே எந்த விதத்துலையுமே அழியாது, என்ன பண்ணாலும் அழியாது. அது லெட் கோட்டிங்கில் இருக்கிறனால இங்கே இன்புட்டு கொடுத்து இங்கே அவுட்புட் எடுத்துக்கலாம். அது ஒன்று. அதேமாரி பவர் சப்ளை வந்து இங்கே கொடுக்கணும். மைனஸ் வோல்டேஜ், ப்ளஸ் வோல்டேஜ், கிரவுண்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இது இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த போர்டு வந்து ஆடியோ வந்து வேறு லெவலில் இருக்குது, கிளாரிட்டி சூப்பராக வந்திருக்கு. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டெஸ்டிங் வீடியோவில்
சவுண்டு கிளாரிட்டி போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா நண்பர்களே, இந்த போர்டு வந்து முழுக்க செய்கிறது நான் மட்டும்தான். அதாவது ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த போர்டு டிசைன் பண்ணுறதுலேருந்து, சிஸ்டத்தில் உட்காந்து டிசைன் பண்ணுறதுலேருந்து, ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை எம்டி கிளாத் போர்டில் வந்து ஃபிலிம் எக்ஸ்போஸ் பண்ணி, அதை வந்து கெமிக்கல் ப்ராசஸ் இச்சிங் பண்ணி, ட்ரில் பண்ணி, அதில் வந்து நம்ம காம்பவுண்ட்ஸ் லோடு பண்ணி செக் பண்ணி, ஹம்மிங் எதாவது இருக்குதா, வேறு எதாவது பிரச்சனை இருக்குதா, ட்ராக் எதாவது கம்ப்ளைண்ட் எதாக இருந்தாலும் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த போர்டை வந்து நம்ம வந்து அடிக்கிறோம். அதனால வந்து இது வந்து எல்லாமே நான் ஒரே ஆள் பண்ணுறது. வேலைக்கெல்லாம் யாரும் கிடையாது, நான் ஒருத்தன் தான் பண்ணுறேன். காம்பவுண்ட்ஸ் பர்ச்சேஸ்லேருந்து, ஃபிட்டிங்லேருந்து, த்ரூ ஹோல் வந்து இன்செர்ட் பண்ணுறதுலேருந்து, சால்ட்ரு வந்து டிப் சால்ட்ரு கிடையாது, கேன் சால்ட்ரு தான். எல்லாமே வந்து நான் ஒருத்தன் தான் பண்ணுறேன். பர்ச்சேஸ் நான் தான் பண்ணணும், டிசைனும் பண்ணணும், போர்டு வந்து அவுட்புட் எடுக்கணும். இது எல்லாமே நான் ஒரே ஆள் தான் பண்ணுறேன். ஒன் மேன் ஆர்மி, வேறு யாரும் கிடையாது. இது வந்து ஒரு நம்ம ஏரியாவில் எங்கேயுமே இந்த மாதிரி போர்டு இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து வடக்கன்ஸ், அதாவது நார்த் சைடு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சரி, நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து வேலையை ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஈஸியாக இருக்குது வேலை செய்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிளாக மவுண்ட் பண்ணி முடிச்சிடலாம், நீட்டாகவும் இருக்கும். காம்பவுண்ட்ஸ் வந்து எதுலேயுமே வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது நம்ம. அதாவது காம்பவுண்ட்ஸ் வந்து நாங்கள் வாங்குகிற இடத்துல ஒரு சில வேல்யூ வந்து இருக்காது. அப்படி இல்லைனாங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு வேண்டிய வந்து ஒரு வேல்யூ தானே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சிஎஃப்ஆர் வந்து யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த ஒரு வேல்யூ இல்லைன்னா கூட நாங்கள் வேறு வகை ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் ஆனாலும் வெயிட் பண்ணி அதே காம்பவுண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம், எம்எஃப்ஆர் வேல்யூ வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மகிட்ட வந்து காம்பவுண்ட்ஸில் வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. நோவே காம்ப்ரமைஸ்கள் நம்மகிட்ட வேலையே கிடையாது. தரமாக இருக்கும். ஒரே வகை இன்புட்டு கொடுத்து ஸ்பீக்கர் அவுட்புட்டு அங்கங்கே எடுத்துக்கலாம். நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் மட்டும் இல்லாமல் சப்ஃப்ரீ, பவர் சப்ளை போர்டு, ப்ரொடெக்ஷனு, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு, கெய்னரு, 4440, 2 ஃபெட்டு, 4 ஃபெட்டு, சப்ஃப்ரீ, பேஸ் ட்ரிபிளு, இந்த மாதிரி எல்லா போர்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அதுபோக பஃபர் போர்டும் நாங்கள் R&D பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த பஃபர் போர்டும் ரெடி ஆச்சுன்னா பஃபர் போர்டும் வந்துடும். இன்னும் அடுத்து வந்து இதில் ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஃபரு ஆட் பண்ணியே கொண்டு வரலான்ட்ருக்கிறேன். ஏன்னா பஃபர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் பஃபரோட வேல்யூ என்னென்னு. ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஒரு பிராண்டட் செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் நம்ம அதில் யூஸ் பண்ணி கேட்கும்போது. ஸ்டீடியோவாக இருந்தாலும் சரி, 5.1 இருந்தாலும் சரி, வேறு லெவல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து அதை டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். டிசைன் போயிட்டுருக்குது. ஏன்னா நான் ஒரே ஆள் பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வீடியோவும் அதிகமாக போட முடியறதில்ல. ஏன்னா நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை நண்பர்களே. நான் ஒரே ஆள் பண்ணுறதுனால டிசைன் நான் தான் பண்ணணும். எனக்கு வந்து ஷார்ட்டாக சொல்ல போகணுன்னா எனக்கு வந்து 24 ஹவர்ஸ், ஒரு நாள் பத்துறதுலேயே தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஏன்னா எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் வேணும். ஒரு பர்ஃபெக்ஷன் ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா எல்லாமே டைமிங் தான். பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டர் மவுண்ட் பண்ணிக்கிறதே பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேமராவில் பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். அப்படியே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இருக்குது, தெரியுதா? எங்கேயுமே மேலே ஏறி கீழே இறங்கி அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. ஒரு வேலையை செஞ்சாலும் பக்காவாக பண்ணுவோம், ஃபினிஷிங்காக பண்ணுவோம். நம்ம ஏரியாவில் ஃபஸ்ட்டு நான் தான் போர்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். மவுண்டிங் யூசர் ஃப்ரெண்ட்லி போர்டு. ஆனால் பிசிபி பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கும். 9.5 இன்ச்சு லென்த்து, போர்டோட லென்த்து. அகலம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 இன்ச்சஸுக்கு மேலேயே வருது. ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லா போர்டும் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரு,
மற்ற எல்லா போர்டும் வச்சு லோடு பண்ணி பண்ணும்போது எங்கேயுமே ஒயர் தெரியாது. அதுதான் ஒரு ஹைலைட்டு. உங்களுக்கு போர்டெல்லாம் சும்மா வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குது கஸ்டமர் பார்த்தா, ஆனால் பவர் சப்ளையில் இருக்கும், ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளோட பிராண்டு வந்து ஏஆர் ஆடியோஸ். எல்லாமே கருப்பு தான். நம்ம போர்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு போர்டு தான் வரும். எந்த கலரும் மாறி வராது, எல்லாமே கருப்பு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டேஜ் பற்றி சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பவர் சப்ளை வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 24 8 ஆம்பியர் இல்லை 10 ஆம்பியர் எது வேணால் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 ஆம்பியர் கூட கொடுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம்பியர் நோ ப்ராப்ளம். 24 30 வரைக்கும் நீங்கள் ஏசி, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓல்டு 30 வோல்டெல்லாம் கொடுக்கும்போது ஒரு 42 வோல்ட்டு பக்கம் வந்துடும். 40 வோல்ட்டு கிட்டத்தட்ட வரும். அப்படி என்னன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து வர்ற அவுட்புட் வந்து ஃபுல் பெடாலிட்டியில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 10 ஆம்பியர் 8 ஆம்பியர் கொடுத்திங்கன்னா ஒரு 70 வாட் வருது அப்படின்னா 15 ஆம்பியர் கொடுக்கும்போது உங்களுக்கு 150 வாட்ஸு தாராளமாக கிடைக்கும். ரொம்ப கம்மியாக போட்டாலும் 130 வாட்ஸ் 120 வாட்ஸு ஈஸியாக ரீச் பண்ணிடும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஹீட் சிங்க் வந்து மாற்றிக்கலாம். இதை எடுத்துகிட்டு 10 லீஃபோ 12 லீஃபோ போட்டுக்கலாம். நான் இப்போ டெஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் அந்த போர்டு R&D பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி காம்பவுண்டில் லோடு பண்ணி டெஸ்ட் பண்ணியாச்சு. எக்ஸலண்ட்டாக இருக்குது ரிசல்ட்டு. எக்ஸலண்ட்டாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா மவுண்டிங் தான். இது வந்து மவுண்டிங் வந்து ஹைலைட்டு. மவுண்டிங் ஈஸியாக மவுண்ட் பண்ணிடலாம். நீங்கள் வைக்கிறீங்க 6 ஸ்க்ரூ ஈஸியாக மார்க் பண்ணி, உங்களுக்கு ஒரு ஆள் பிடிக்கணும், அளவு மாறிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஈஸியாக மவுண்ட் பண்ணிட்டு போயிடலாம். மவுண்டிங் பண்ணலாம். ஒயரிங் வெளியே தெரியாது. இன்புட் ஒரே இடத்துல கொடுத்துக்கலாம், ஒரே இடத்துல இன்புட் கொடுத்துக்கலாம். ஒயர் வேஸ்டேஜ் கிடையாது. எல்லாமே பண்ணியிருக்கு. எங்களால் என்னென்ன, அதாவது என்னால் ஒரு டெக்னீஷியன், நானும் டெக்னீஷியன் தான். ஒரு டெக்னீஷியனாக வந்து நான் எந்த அளவுக்கு ஈஸியாக வேலை செய்ய முடியுமோ, ஒரு நீட்டாக வேலை செய்யணும்னு நினைக்கிறனோ அதை வந்து அப்படியே இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் இதோட வெளிப்பாடு, இந்த போர்டோட வெளிப்பாடு. பாருங்கள், பார்த்துட்டு இந்த போர்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சிங்கிள் பீஸு எடுத்தால் ஒரு குவான்டிட்டி, பல்க் குவான்டிட்டி எடுத்தால் ஒரு ரேட்டு. அதேமாரி ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு வந்து பல்காக வேணும், எனக்கு டிடிசி வேரியண்ட்டு சிடிஐஎல் மாதிரி வேணும் அப்படின்னா அது கூட நாங்கள் வாங்கி போட்டு கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் கேட்கணும் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம். அதேமாரி இது வந்து எல்லாமே சர்வீஸபிள் தான். இப்போ நீங்கள் இதில் எந்த காம்பவுண்ட்ஸ் போனாலும், எந்த ரெசிஸ்டர் போனாலும் நீங்கள் ஈஸியாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்மக்கிட்டே எல்லா போர்டும் இருக்குது. தேவைப்படும் நண்பர்கள் கேளுங்க, வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதேமாரி நம்ம ஒரு சப்பிரி ஒன்று போட்டிருக்கோம். அது வந்து மோஸ்ட்லி மார்க்கெட்டில் வர்ற சேம் சர்க்யூட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக உட்காந்து R&D பண்ணி நிறைய வேல்யூ சேஞ்ச் பண்ணி ஏகப்பட்ட வேலை செஞ்சு அதை வந்து ஒரு மான்ஸ்டர் சப்பிரியாக கொண்டு வந்துட்டேன். அதாவது வெயிட்டாக இருக்குது அடி. அந்த பேஸ் வந்து பஞ்சிங் வர்றது வந்து கடைசி வரைக்கும் வரும், அந்த தர்ருன்னு உதறாது. அந்த அளவுக்கு வந்து R&D பண்ணி அதை ரெடி பண்ணியிருக்கேன். அது ரெடி ஆகிடுச்சு, போர்டு ரெடியாக இருக்குது, ஸ்டாக் இருக்குது. அந்த வீடியோ வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த மாதிரி போர்டு தேவைப்படும் நண்பர்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெக்னீஷியன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம சேனலை ஏஆர் ஆடியோ டெக்கு. நம்ம இருக்கிறது வந்து பொள்ளாச்சி தான். பொள்ளாச்சியில் ஏதாவது டெக்னீஷியன் இருந்தீங்கனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். எல்லா வேரியண்ட்டும் எல்லா போர்டுமே போட்டுருக்கிறேன். இப்போ எல்லா போர்டுமே நம்ம கையில் வந்துருச்சு. அதாவது ஒரு 5.1 செய்கிற அளவுக்கு எல்லா போர்டுமே வந்துருச்சு.
ட்ரான்ஸ்ஃபார்மரும் அப்படி தான். நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸு ஆம்பியரு கஸ்டமைஸ் வேல்யூ வேணுனாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொன்னீங்கன்னா நம்ம அடித்து கொடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரான்ஸ்ஃபார்மரு டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மரு எல்லாமே அடித்து கொடுக்குறோம். அதுபோக வேறு ஏதாவது காம்பவுண்ட்ஸ் ஏதாவது வேணுனாலும் வாங்கிக்கலாம். அதேமாரி இன்னொன்று மெயினாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து நாங்கள் வந்து அடிச்சிட்ருக்குறோம். ஸ்பீக்கர் பாக்ஸு, சப்வூஃபர் பாக்ஸு மெயின் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸு, 6th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸு. 6th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேலை அதிகம். எப்படின்னா ஒரு இப்போ என் கடையில் இருக்குது அந்த சப்வூஃபர் பாக்ஸு. அதில் வந்து உள்ளே வச்சுருக்கிற ஒவ்வொரு பலகையும் வந்து அதாவது ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட்டு வந்து எச்சா போனாலும் சவுண்டு மாறும், கம்மியானாலும் சவுண்டு மாறிடும். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற பாக்ஸு. நீங்கள் 15 இன்ச்சு தான் அடித்து வச்சுருக்கேன் நான் யமஹா மாடலில். அந்த பாக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ஃபஸ்ட் நான் தான் வச்சுருக்கேன். அது வந்து பிராண்டட் வச்சுருப்பாங்க. அது கிட்டத்தட்ட அந்த பிராண்டட் அந்த பாக்ஸ் வந்து பிராண்டு யமஹாவில் எடுத்திங்கன்னா 1.5 lakhs வரும். அந்தளவுக்கு ஒர்த்துருக்கிறது. நாங்கள் வந்து அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அளவெடுத்து 2-3 டைம் மேட்ச் ஆகாமல் வேஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ளைவுட் வேஸ்ட் பண்ணி கடைசியாக ஒரு இதில் வந்து அடித்து அதோடய அவுட்புட் எடுத்துட்டோம். அது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அந்த பாக்ஸை பற்றி. அந்த பாக்ஸில் வந்து வேறு லெவல் இருக்குது பேஸு. அதாவது ஃப்ளோரே அதிரும், அந்தளவுக்கு பேஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்த்தா தான் தெரியும். நான் உங்களுக்கு அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த மாதிரி கஸ்டமைஸு சப்வூஃபர் பாக்ஸஸு, சைடு சரௌண்டிங் பாக்ஸு இதெல்லாம் எதாக இருந்தாலும் நம்மகிட்ட ஆர்டர் கொடுங்க, நீட்டாக அடித்து கொடுப்போம். ஆம்பிளிஃபையரு ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அடித்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இந்த போர்டு வந்து விற்பனைக்கு தயாராக இருக்குது. ரெடி ஸ்டாக்கு. எத்தனை பீஸ் கேட்டாலும், ஒரு பீஸுலேருந்து 100 பீஸ் கேட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா போர்டுமே அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட. எல்லாமே நம்ம ஓன் பிராண்டு, ஓன் மேக்கிங் தான். இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படும் நண்பர்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.